என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த 3 கதவுகளில் ஒரு கதவை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக கதவை திறந்தால் கருப்பன் ஒரு ஆச்சரியத்தை நடத்துவான் என்பதனை உணர்ந்துதானே வந்திருக்கின்றாய். கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா? இந்த கதவுக்கு பின்னால் நாம் கருப்பன் நமக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ எதிர்பார்ப்பதை விட கருப்பனுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என் பிள்ளையே, நீ எந்த கதவை தொட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உனக்கு சொல்வதில் கருப்பனுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. அப்படியானால் என்ன விஷயமாக இருக்க முடியும்? அப்படி எந்த ஒரு சிறப்பை கருப்பன் கொண்டு இப்பொழுது நம் முன்னால் வந்திருக்கிறார் என்று யோசிக்கிறாய் அல்லவா? எதுவாக இருந்தாலும் சரி, கருப்பன் உனக்கு ஒரு தெளிவை கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நான் உனக்கு இதுபோன்ற சூழ்நிலைகளில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்காக வேண்டி எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை, எதையுமே நீ சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் இந்த நேரம் இனி முழுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தது, ஏது நடந்திருந்தது என்பது எல்லாமும் இனியும் உன் மனதிற்குள் இருந்து கேள்விகளை எழுப்பாமல் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம்தான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ என்ன சொல்கிறாயோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கென்று இந்த கருப்பன் என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, 1, 2, 3 என்று 3 கதவுகளை கருப்பன் காண்பித்து இதில் ஒரு கதவை தொடச் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா, இதற்கு பின்னால் உன்னுடைய நம்பிக்கைதான் முழுமையாக நிற்கிறது என்று. ஏதாவது ஒரு நம்பிக்கையில் கருப்பன் நமக்கு நல்லதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளை நீ சரியாகத்தானே இதை தொடுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு நடக்காமல் போகுமா? அது உனக்கு கிடைக்காமல் தான் போகுமா? எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்காது. உனக்கான நன்மைகளை கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருந்து உனக்கு நான் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று புரிய வைக்கும் இந்த காலம் முழுக்க இனி என் பிள்ளை எதை எண்ணியும் நீ கலங்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த காலம் நீ இனிமேலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் வருந்தி நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையை, முதலாவது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும், 2வது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும், 3வது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்று எல்லாம் கூட என் பிள்ளை நினைக்கவில்லை. கருப்பன் காண்பித்தால் நிச்சயமாக நல்லதுதான் இருக்கும் என்பதுதானே உன் எண்ணமாக இருந்தது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு என் பிள்ளை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக இது உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் குழந்தை, நீ எதற்காகவும் மனமுடைந்து நிற்காமல் கருப்பன் சொல்லும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீ உருவாக்கிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கவலைகளும் தேவை கிடையாது. இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதானே உண்மை. நான் நினைத்தது போல உனக்கு அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. கருப்பன் இதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு யாரையும் விட்டுவிடாத ஒரு அன்பு. கருப்பனின் அன்பு யாருக்கும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்காத ஒரு அன்பு. உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒரு நல்லதை உருவாக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான நேரம் இது, உனக்கான சூழ்நிலை இது. இந்த கருப்பன் சொல்வது போல என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு ஒருபோதும் நான் வேதனைகளை கொடுக்க மாட்டேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு நல்லபடியாக மாறும்படி நான் எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் ஆசைப்படி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்களும் இனி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் துணையிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் பல லட்சியங்களை என் பிள்ளை நீ அடைந்தே தீர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னால் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவை ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் தருவதை சரியான நேரத்தில் உனக்கு சரியானபடி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் அப்பன் உனக்கென எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும். காரணமில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. அப்பன் சொல்லும் விஷயங்கள் முழுமையாக உன்னை மாற்றும். கருப்பன் சொல்லும் விஷயங்கள் தெளிவாக உன்னை மாற்றி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்னவெல்லாமும் நடக்க வேண்டுமோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எதிலுமே இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் இந்த கருப்பனுக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாது. தெய்வம் எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விட்டோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் உச்சகட்ட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்கு நான் தந்திட்ட இந்த விஷயங்களும் மாற்றங்களும் இனிமேலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும். என் பிள்ளையே, கருப்பனின் அன்பிற்கு மதிப்பு கொடுத்து கருப்பன் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது கொடுப்பார் என்று நம்பி நீ தொட்ட எண் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பிய ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதனைத்தான் கருப்பன் 1ஆம் எண்ணின் கதவுக்கு பின்னால் வைத்திருந்தேன். நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீ விரும்புகின்ற ஒரு உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அது நிச்சயமாக உன் கை தேடி வரப்போகிறது. இதற்கு முன்னால் இழந்தது போல இனிமேலும் அந்த உறவை நீ இழந்து விடக்கூடாது. சரியான எண்ணமும் சரியான புரிதலும் கொண்டு விட்டு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது. நமக்கு கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பொக்கிஷமாக பார்க்க வேண்டும்.
அவர்கள் நம்மை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை. நாம் அவர்களை பொக்கிஷமாக நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும். அப்படி நம்மை உதறி தள்ளும் பொழுது தானாகவே அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்றால் மீண்டும் ஒருபோதும் அவர்களை தேடி நீ செல்லக்கூடாது என்பதனை புரிந்து கொள். தேடி சென்று இவர்களின் அன்பை பெறுவதில் உனக்கு எந்த பலனும் இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக இந்த கருப்பன் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். நீ தொட்டது 2வது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையை பெரும் செல்வத்தை அதில் நான் மறைத்து வைத்திருந்தேன். அதாவது பெரும் செல்வம் என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த தேவைக்கான பணம் உன்னை வந்து சேரும் என்பதுதான். தேவைக்கு மட்டுமே எதுவும் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக உன் கையில் அது இருந்தால் உன்னை அது தடுமாறி செல்ல வைத்துவிடும். உன்னை அது தடுமாற்றத்திற்குள் கொண்டு வந்துவிடும். என் குழந்தையை தடுமாறி விடாமல், தடமாறி சென்று விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவு ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? நான் உனக்கு வேண்டிய பணத்தை கொண்டு வருவதற்கான வழியை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கிறேன். அதைத்தான் கருப்பன் 2வது எண்ணிற்கு பின்னால் மறைத்து வைத்திருந்தேன். ஒருவேளை நீ தொட்டது 3வது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது தெரியுமா? என் பிள்ளையே, அடிக்கடி இந்த கருப்பனிடம் நீ கேட்கின்ற ஒரு விஷயம்தான், அப்பா, பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், வீடு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எந்த சொந்த பந்த உறவுகளும் வேண்டாம், எனக்கு நீ நிம்மதியை கொடு என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா? அந்த நிம்மதியைத்தான் இந்த கருப்பன் 3வது எண்ணிற்கு பின்னால் நான் மறைத்து வைத்திருந்தேன். நீ விரும்புகின்ற அந்த நிம்மதியை உனக்கு நான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது. இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் விஷயம் இது. அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன்னோடு நின்று உனக்கு உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கான தெளிவை கட்டாயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருந்து ஒவ்வொன்றையும் வழி நடத்த இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ உன்னை தெளிவுபடுத்தி இருப்பது உண்மை என்றால் உன்னுடைய நிம்மதியை நான் மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நிம்மதியை தருவதற்கு நான் தயாராக வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் காலம். கருப்பனை நம்பிய என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கருப்பனின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் காலம். நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை நாளும் அப்பன் கேட்டதை எல்லாமும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு சில காரணங்களினால் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை உனக்கு கொடுத்தது என்பதுதான் உண்மை. இனிமேல் இதுபோன்று எல்லாம் நடக்காமல் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை என் பிள்ளை
நீ சரியாக வகுத்து விட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ அஞ்சிட வேண்டாம். கருப்பன் துணையிருக்கும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். சரியாகவே உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது என் குழந்தைக்கென கருப்பன் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை இந்த வாழ்க்கையில் தெளிவுபடுத்தி கொண்டு வந்துவிடும். வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை கற்றுக் கொடுப்பது அந்த பள்ளியோ கல்லூரியோ கிடையாது. என் பிள்ளையை பசிக்கும் பொழுது அந்த வயிறு உண்மையாகவே பசியெடுத்து தவிக்கும் பொழுது அது கற்றுக் கொடுக்கும் உனக்கு பாடம் உணவு எவ்வளவு முக்கியம் என்று. பையில் பணமில்லாத பொழுது கற்றுக் கொடுக்கும் பணம் எவ்வளவு முக்கியம் என்று. வாழ்க்கையில் அவமானப்படும் பொழுது கற்றுக் கொடுக்கும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்று. இப்படி ஒவ்வொரு விஷயங்களினாலும் தான், ஒவ்வொரு அனுபவங்களினாலும் தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் எனும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு கிடைக்காதது என்று எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும். இந்த நேரம் முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொன்றும் என் குழந்தையை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நிலைகளில் என் பிள்ளைக்கான தீர்வுகள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்க எப்பொழுதும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர கருப்பன் துணை இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கருப்பன் உனக்காக உடன் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க என் பிள்ளைக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்திட வேண்டாம். கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்கும் கலங்கிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்திருப்பது ஒவ்வொன்றையும் மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு மூலையில் படுத்துறங்கி விடாதே. இதையெல்லாமும் கருப்பன் நமக்கு தருவதாக சொல்லி இருக்கும் பொழுது ஒரு உண்மையான உறவை நீ விரும்புவது உண்மை என்றால் அந்த உறவை அடைவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். அதுபோல பணம் வருவதற்கான வழியை நான் காண்பித்து கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும். நிம்மதியை தருகிறேன், அப்படியானால் அந்த நிம்மதியை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நடப்பதன் நன்மைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களினுடைய உண்மைகளை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எதை பற்றியும் கவலை வேண்டாம். நீ எடுக்கும் முயற்சியில் உனக்கு வெற்றியை நான் கொடுக்காமல் போக மாட்டேன். உனக்கான தேவைகளை நான் நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
வேறு எதை பற்றியும் என் பிள்ளை இனி நினைத்து நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கென நான் ஒவ்வொரு நிலைகளையும் உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். சரி எது தவறு எது என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து விடுவாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.